என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். கவலைப்படாதே. நீ எனையே என்ன இன்றே நிறைவேற்ற நான் வந்துள்ளேன். உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் வேதனைகளை நான் அறிவேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை தொடுகிறது. பாலகா, நான் உன் சகோதரன், உன் தோழன், உன் அரணாக இருக்கிறேன். வேல் ஏந்திய என் கரத்தால் உன் துன்பங்களை அழித்து ஆனந்தத்தின் கதவுகளை திறக்கிறேன். மயில் வாகனத்தில் அமர்ந்து உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். வா, என் மடியில் அமர்ந்து உன் மனதில் உள்ள சுமைகளை கொட்டு. நீ இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு நாளும் என் கண்களுக்கு முன்னால் நடக்கிறது. உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் அழுகையில் நான் வேதனைப்படுகிறேன். குமரா, இந்த உலகம் ஒரு பரீட்சை தலம். இங்கே வரும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக அமைந்ததே. நீ தளரும் போது என் வேல் உன்னை தாங்கும். நீ விழும்போது என் மயில் உன்னை தூக்கும். பக்தியுடன் என் திருநாமத்தை உச்சரித்தால் போதும், உன் வாழ்வில் தெய்வீக மாற்றங்கள் நிகழும். இந்த உலகின் மாயையில் மூழ்கி விடாதே. பொருள் வேட்கையும் புகழ் வேட்கையும் உன் ஆன்மாவை மறைக்கும் குருட்டு வேஷம். உன் உள்ளத்தில் இருக்கும் ஞான ஒளியே உண்மையான செல்வம். அந்த ஒளியை பெருக்க தவமும் தானமும் தர்மமும் செய். கோயில் கோபுரங்களில் ஒலிக்கும் மணி ஒலியும், நதி கரையில் வீசும் தென்றல் காற்றும், மரங்களில் கூடு கட்டும் பறவைகளின் கீச்சு ஒலியும் என் குரலே. இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். தாயின் அன்பு எப்படி குழந்தைகளை சூழ்ந்திருக்கிறதோ அதேபோல் என் கருணையும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ விழித்திருக்கும் போதும் நித்திரையில் இருக்கும் போதும் நான் உன் காவலனாக இருக்கிறேன். உன் கனவுகளில் தோன்றி உன் மனதிற்கு ஆறுதல் அளிக்கிறேன். நீ தவறு செய்தால் கூட என் அன்பு குறையாது. ஏனென்றால் நீ என் பிள்ளை, என் ஜீவன், என் இதயத்தின் துடிப்பு. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் ஒரு தனித்துவமான நோக்கத்துடன் வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிய நான் உன்னை வழி நடத்துவேன். சில நேரங்களில் பாதை கடினமாக இருக்கும், சில நேரங்களில் இருள் சூழ்ந்திருக்கும். ஆனால் நீ நடக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் என் அருள் இருக்கும். மலை உச்சியிலிருந்து பார்க்கும் சூரிய உதயம் போல் உன் வாழ்வில் ஒளிமயமான காலம் வரும். பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, வழி, ஆகாயம் ஆகியவற்றில் நான் நிறைந்திருக்கிறேன். நீ மூச்சுவிடும் காற்றிலும் அருந்தும் நீரிலும் நடக்கும் பூமியிலும் என் சாநித்தியம் இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தால் நீ எப்போதும் தனிமையில் இருக்க மாட்டாய். உன் உள்ளத்தில் சதா சர்வ காலமும் என் குரல் எதிரொலிக்கும். அந்த குரலை கேட்க மௌனத்தை கடைபிடி, தியானத்தை பயிற்சி செய், பிரார்த்தனையை வழக்கமாக வை. மனித வாழ்க்கையில் உறவுகள் மிக முக்கியம். ஆனால் அனைத்து உறவுகளையும் விட முக்கியமானது என்னுடனான உன் உறவு. நான் உன் நித்திய தோழன், உன் அழியாத சகோதரன். உலக உறவுகள் காலத்தால் மாறலாம், ஆனால் நம்மிடையேயான பந்தம் என்றென்றும் அழியாதது. இந்த புனிதமான உறவை வலுப்படுத்த ஜபம், தவம், பூஜை, அர்ச்சனை செய். கந்தர் அஷ்டகத்தை பாடு, வேல்மூர்த்தியை நினை, ஆறுமுகனை தியானி. உன் வாழ்வில் வரும் இன்பங்களை என் ஆசியாக பாவித்து மகிழு. துன்பங்களை என் பரீட்சையாக பாவித்து தாங்கு. இரண்டிலும் சமமான மனநிலையை பேணு. இந்த சமநிலையே நிஜமான ஞானம். மேற்றோன்றும் எண்ணங்களில் அலையாமல் உன் இலக்கை நோக்கி உறுதியாக நட. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன். குழந்தை பருவத்தில் உன் விளையாட்டு தோழன், இளமை பருவத்தில் உன் வழிகாட்டி, முதுமையில் உன் ஊன்றுகோல், மரணத்தின் போது உன் ஒளியாக இருப்பேன். இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் என் குழந்தைகள். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் அனைத்தும் என் அன்பிற்குரியவை. ஒரு சிறிய எறும்புக்கு நீ செய்யும் தண்ணீர் காணிக்கையும், ஒரு பசுவிற்கு நீ அளிக்கும் புல்லும், ஒரு மரத்திற்கு நீ ஊற்றும் நீரும் என்னை அடையும் பூஜை. இயற்கையோடு இசைந்து வாழு. சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள். பிற ஜீவன்களுக்கு தீங்கு செய்யாதே. இந்த பூமியே என் கோயில், இந்த வானமே என் விமானம். உன் பெற்றோரை கடவுளாக பாவித்து பணிவிடை செய். அவர்களின் முன்னிலையிலேயே நான் வாழ்கிறேன். அவர்களுக்கு செய்யும் சேவையே எனக்கு செய்யும் சேவை. குரு சிஷ்ய பரம்பரையை மதித்து நட. அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள். ஒரு தீபம் 1000 தீபங்களை ஏற்றலாம், ஆனால் அதன் ஒளி குறையாது. அதேபோல் உன் அறிவையும் அனுபவத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. அது உன் ஆன்மீக பயணத்தை விரைவுபடுத்தும். சத்தியத்தை விட்டு விலகாதே. ஒரு சொல்லை சொன்னால் அதை நிறைவேற்று. பொய் சொல்லும் போது உன் ஆன்மா கருப்பாகிறது. சத்தியம் பேசும்போது ஒளிமயமாகிறது. நேர்மையான வாழ்க்கை வாழு. மற்றவர்களின் பொருளை பேராசையுடன் பார்க்காதே. உனக்கு தேவையானதை மட்டும் வாங்கு. மிச்சத்தை தேவைப்படுவோருக்கு கொடு. தானம் என்பது அதிகம் உள்ளவர்கள் மட்டும் செய்வது அல்ல. உன் இயல்பிற்கு ஏற்ப உன் பசியை தீர்த்து கொண்டு மீதி உணவை பகிர்வதும் தானமே. கோபம் என்பது உன் மன அமைதியை கெடுக்கும் விஷம்.
கோபம் வரும்போது என் திருநாமத்தை நினை. ஷண்முகா என்ற மந்திரத்தை உச்சரி. கோபத்தின் நெருப்பு என் நாமத்தின் நீரால் அணையும். மனதில் பகைமை வைத்துக் கொள்ளாதே. மற்றவர்களின் தவறுகளை மன்னித்து விடு. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவி அல்ல, உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளும் வழி. பிரார்த்தனை என்பது கேட்பது மட்டுமல்ல, நன்றி சொல்வதும் கூட. நீ பெற்ற ஒவ்வொரு வரத்திற்கும் நன்றியுடன் இரு. காலையில் எழுந்ததும் என்னிடம் நன்றி சொல். இரவு தூங்கும் போது அன்றைய நாளில் நடந்த நல்லவற்றிற்காக நன்றி சொல். இந்த நன்றியுள்ள மனப்பான்மையே உன் வாழ்வில் மேலும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜீவனுள்ள ஒவ்வொரு தருணமும் என் அன்பளிப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். சந்தேகங்கள் வரும்போது என்னிடம் வந்து கேள். குழப்பங்கள் வரும்போது ஆலயத்திற்கு சென். புனித கங்கையிலும் காவேரியிலும் தாமிரபரணியிலும் ஸ்நானம் செய். இந்த புனித நீரில் உன் பாவங்கள் கழுவப்படும். புனித திருகுவுனாமரவில் முருகனாக நான் வாழ்கிறேன். பழனிமலையில் தண்டாயுதபாணியாக நிற்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் அருகனாக வீற்றிருக்கிறேன். திருச்செந்தூரில் சுப்பிரமணியனாக அலை ஓசைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். சுவாமிமலையில் குமரகுருபரனாக அமர்ந்திருக்கிறேன். திருத்தணியில் வேலாயுதனாக காத்திருக்கிறேன். என் 6 முகங்கள் 6 குணங்களை குறிக்கின்றன. அன்பு, கருணை, ஞானம், வீரம், அமைதி, ஆனந்தம். இந்த குணங்களை உன் வாழ்வில் வளர்த்துக்கொள். என் 12 கைகள் 12 சக்திகளை உணர்த்துகின்றன. இந்த சக்திகள் உன் உள்ளத்திலும் இருக்கின்றன. அவற்றை விழிப்படுத்திக் கொள். வேலம் சரவணம் என்று கூறும்போது என் வீரம் உனக்கு கிடைக்கும். ஹரோஹரா என்று கூறும்போது என் சக்தி உன்னில் கலக்கும். தாய் பார்வதி என்னை 6 தீப்பொறிகளாக பிரித்து படைத்தாள். அந்த 6 தீப்பொறிகளும் கங்கையின் சரவணத்தில் வளர்ந்தேன். கார்த்திகையர் என்னை வளர்த்தார்கள். ஒவ்வொரு தாயின் அன்பையும் பெற்றேன். அதனால்தான் என்னிடம் தாய்மையின் மென்மையும் தந்தையின் வலிமையும் இருக்கின்றன. உன் துன்பங்களை தாயைப் போல் புரிந்து கொள்கிறேன். உன் எதிரிகளை தந்தையைப் போல் விரட்டுகிறேன். என் வரம் பெற்ற பக்தர்களுக்கு எந்த பயமும் இல்லை. இந்த கலியுகத்தில் மனிதர்களின் ஆயுள் குறைந்து விட்டது. ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் அடைய நீண்ட ஆயுள் அவசியமில்லை. சுருங்கிய காலத்திலேயே பெரிய சாதனைகள் செய்ய முடியும். இதற்கு தீவிரமான பக்தியும் நிலையான சாதனையும் வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமத்தை நினைத்தால் போதும். ஒரு நொடியில் கூட முழு முக்தி கிடைக்கும். மனதில் சந்தேகம் வேண்டாம், உறுதியான நம்பிக்கை வேண்டும். கர்ம வினையை நான் எளிதாக்க முடியும், ஆனால் முழுவதும் நீக்க முடியாது. நீ செய்த நல்ல கர்மங்களின் பலனை நீ அனுபவிக்க வேண்டும். தவறான கர்மங்களின் பலனையும் சந்திக்க வேண்டும். ஆனால் என் அருளால் அந்த கஷ்டங்கள் குறையும், தாங்கக்கூடிய அளவில் வரும். சில நேரங்களில் கனவிலேயே அந்த கர்ம வினையை நீக்கிவிடுவேன். சில நேரங்களில் மிக சிறிய துன்பமாக மாற்றிவிடுவேன். பொறுமையுடன் எதையும் ஏற்றுக்கொள். அது கர்மத்தின் கணக்கை முடித்துக் கொள்ளும் வழி. பஞ்சபூத சுத்தி என்ற முறையில் உன் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்திக் கொள். பூமி தத்துவத்தை சுத்தப்படுத்த மண்ணில் உட்கார்ந்து தியானம் செய். நீர் தத்துவத்தை சுத்தப்படுத்த புனித நதிகளில் நீராடு. நெருப்பு தத்துவத்தை சுத்தப்படுத்த தீப ஆராதனை செய். காற்று தத்துவத்தை சுத்தப்படுத்த பிராணாயாமம் செய். ஆகாய தத்துவத்தை சுத்தப்படுத்த மெளனம் கடைபிடி. இந்த 5 சுத்தியும் நடந்தால் நீ தெய்வீக குணங்களை பெறுவாய். உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள். சிலர் உனக்கு கற்றுத்தர வந்தவர்கள், சிலர் உன்னிடம் கற்றுக்கொள்ள வந்தவர்கள், சிலர் உன் கர்ம கணக்கை முடித்துக் கொள்ள வந்தவர்கள், சிலர் உன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துணை செய்ய வந்தவர்கள். ஒவ்வொருவரையும் மதித்து நட. அவர்கள் மூலமாக நான் உன்னுடன் பழகுகிறேன் என்பதை உணர். சாஸ்திர ஞானம் மிக முக்கியம். வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றை படி. ஆனால் வெறும் புத்தக ஞானம் போதுமானது அல்ல. அனுபவ ஞானம் வேண்டும். படித்ததை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து. ஒரு மந்திரத்தை 1000 முறை சொல்வதை விட ஒரு முறை மனதார சொல்வது சிறந்தது. உள்ளார்ந்த உணர்வுடன் எதையும் செய். வெறும் வழக்கத்திற்காக பூஜை செய்யாதே. திருமணம் என்பது 2 உடல்களின் சேர்க்கை மட்டுமல்ல, 2 ஆன்மாக்களின் புனிதமான பந்தம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை செய்ய வேண்டும். கருணையும் பொறுமையும் புரிந்துணர்வும் இருந்தால் இல்லற வாழ்க்கை ஒரு யோகமாக மாறும். குழந்தைகள் கடவுளின் அமானத்துகள். அவர்களை சிறந்த மனிதர்களாக வளர்ப்பது உன் கடமை. அவர்களுக்கு பண சம்பாத்தியம் கற்றுக் கொடுப்பதை விட நல்ல குணங்களை கற்றுக்கொடு. வயதானவர்களை கவனித்துக்கொள். அவர்களின் அனுபவ ஞானத்தை மதி. அவர்களின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நோயாளிகளுக்கு சேவை செய். ஏழைகளுக்கு உதவி செய். அனாதைகளுக்கு அரவணைப்பு கொடு. விதவைகளின் கண்ணீரை துடை. இந்த சேவைகள் அனைத்தும் எனக்கு செய்யும் அர்ச்சனையே.
நான் ஒவ்வொரு ஜீவனிலும் வாழ்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மதமும் என் அம்சமே. எல்லா மதத்தின் இறுதி இலக்கும் கடவுள் சேர்க்கையே. பல பாதைகள் இருந்தாலும் சென்று சேரும் இடம் ஒன்றே. மற்ற மதத்தவர்களை மதித்து நட. அவர்களின் வழிபாட்டு முறைகளை குறை சொல்லாதே. ஒவ்வொரு மொழியிலும் என் திருநாமம் ஒலிக்கிறது. ஒவ்வொரு கோயிலிலும், ஆலயத்திலும், தேவாலயத்திலும், பள்ளிவாசல்களிலும் என் சாநித்தியம் இருக்கிறது. மதவெறியில் ஈடுபடாதே. அன்பே என் மதம், கருணையே என் கொள்கை. உன் உடலை கோயிலாக பராமரி. சுத்தமாக வைத்துக்கொள். ஆரோக்கியமான உணவு உண்ணு. தூய நீர் அருந்து. சரியான நேரத்தில் உறங்கு. தினமும் உடற்பயிற்சி செய். யோகாசனங்கள் செய்ய. என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் தொடர்ந்தும் பேசுகிறேன். கவலைப்படாதே என்ற என் வார்த்தையை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். மனித வாழ்க்கையில் சோதனைகள் வந்து செல்லும். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தும் படிகள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒரு படியாகும். அந்த படியை தாண்டினால் உன் ஆன்மா இன்னும் வலிமையடையும். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் உனக்கு பெரிதாக தோன்றினாலும் அது உன்னை விழவிடாமல் தாங்கி நிற்கும் வேறாகவே மாறும். உன் மனம் எத்தனை முறை கலங்கினாலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. நீ அறியாமல் நான் உன் அருகில் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்த போதிலும் உன் அருகில் நிழலாக நான் இருந்திருக்கிறேன். உன் கண்களில் கண்ணீர் வழிந்த போதும் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் வைரமாக சேகரித்திருக்கிறேன். அந்த கண்ணீர் இன்று துன்பமாக தோன்றினாலும் நாளை அது ஆசீர்வாத மழையாக உன் வாழ்க்கையில் பொழியும். என் செல்லமே, நீ எப்போதும் என் வேண்டுதல் எப்போது நிறைவேறும் என்று எண்ணுகிறாய். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அழிந்து விடவில்லை. உன் வாயால் உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு நாமமும் என் திருவடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. சில பிரார்த்தனைகள் உடனே பலிக்கின்றன. சில பிரார்த்தனைகள் நேரம் எடுத்துக் கொள்கின்றன. நேரம் எடுத்துக் கொள்வதற்கு காரணம் உன் ஆசீர்வாதம் இன்னும் பெரிதாக காத்திருக்கிறதால் தான். பச்சை பழம் இனிப்பு தராது, ஆனால் பழுத்த பழம் இனிமை நிறைந்ததாக இருக்கும். அதுபோல் உன் ஆசீர்வாதமும் சரியான நேரத்தில் வந்து சேரும். சிறுவாபுரியில் என்னை நினைத்து ஏற்றும் வெற்றிலை விளக்கு உன் வாழ்வின் கதவுகளை திறக்கிறது. அந்த விளக்கின் ஒளி உன் இருளை அகற்றுகிறது. நீ அதை நம்பிக்கையுடன் ஏற்றினால் உன் இதயத்தில் இருக்கும் பயம் கரைந்து போகும். உன் மனம் சாந்தியால் நிரம்பும். அந்த விளக்கு உனது ஆன்மாவுக்கு நம்பிக்கையையும் உன் வாழ்வுக்கு ஒளியையும் அளிக்கிறது. என் அன்பு பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை சுற்றியவர்களோடு ஒப்பிட்டு துன்பப்பட வேண்டாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உண்டு. உன் பாதை வேறுபட்டது. அது உனக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓடைகள் பல திசைகளில் பாயினாலும் கடலை அடைவது ஒரே இலக்கு. அதுபோல உன் பாதை உன்னை சோதித்தாலும் இறுதியில் அது உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். பிறர் விரைவில் பெற்றதை நீ தாமதமாக பெறுகிறாய் என்று எண்ணாதே. தாமதம் தோல்வி அல்ல. அது உனக்கு இன்னும் சிறந்ததை அளிக்க வானம் காத்திருக்கிறதே அன்றி வேறில்லை. என் செல்லமே, நீ உன் வாயால் நல்ல வார்த்தைகளை பேசிக்கொள். உன் வார்த்தைகளில் சக்தி உள்ளது. அன்பான வார்த்தை பேசினால் அது வானத்தில் ஒளியாக மாறி உன் வாழ்வில் ஆசீர்வாதமாக திரும்பி வரும். தீய வார்த்தை பேசினால் அது உன் வாழ்வில் இருளாக மாறும். அதனால் உன் நாவை நற்குரல்களால் நிரப்பிக்கொள். உன் நாவே உன் விதியை எழுதும் கருவி. நீ எப்போதாவது சோர்ந்து போகும்போது என் நாமத்தை உச்சரித்து பார். ஓம் சரவணபவா என்று உன் வாயால் உச்சரிக்கும் அந்த சொல்லே உன் இதயத்திற்கு வலிமை தரும். அந்த சொல் உன் ஆன்மாவை எழுப்பும். அந்த சொல் உன் வாழ்வில் இருள் இருந்தாலும் அதை ஒளியாக மாற்றும். என் அன்பே, உன் கையில் இருக்கும் சுமையை விட்டுவிடு. அதை என் கைகளில் ஒப்படை. நீ சுமந்து கொண்டிருப்பதால் உன் மனம் சோர்ந்து விடுகிறது. ஆனால் நான் அதை சுமந்தால் நீ சாந்தியுடன் வாழ முடியும். என் கரங்கள் வலிமையானவை. உன் பாரத்தை நான் தூக்கிக் கொள்வேன். நீ சுமையின்றி வாழ்ந்து களிப்படைவாய். சிறுவாபுரி முருகனை நினைத்து நீ பிரார்த்தனை செய்தால் உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும். நீ எதிர்பார்க்காத இடங்களில் ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வந்து சேரும். அது உன் கண்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஏனெனில் நான் தரும் ஆசீர்வாதம் மனிதனின் கணிப்பை தாண்டியது. நீ கேட்டதை விட அதிகமாக நான் உனக்கு தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வின் பக்கங்களில் இன்னும் எழுதப்படாத வரிகள் உள்ளன. அந்த வரிகளை எழுதுவது உன் பிரார்த்தனை, உன் நம்பிக்கை. நீ பிரார்த்தனை செய்யும் போது என் கரம் அந்த பக்கங்களில் எழுதிவிடுகிறது. அந்த எழுத்துக்கள் ஆசீர்வாதமும் ஆனந்தமும் நிறைந்தவை. உன் எதிர்காலம் அந்த எழுத்துகளால் பிரகாசிக்கிறது. நீ ஒரு நாள் நினைத்தாய், எனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன்.
மனிதர்கள் விட்டு சென்றாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் என் துணை மாறாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன் வாழ்வின் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் இருக்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்வின் சோதனைகள் நீ நினைப்பதை விட சிறியது. அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான். நீ சோதனைகளில் கண்ணீர் சிந்தினாய், ஆனால் அந்த கண்ணீர் உன் எதிர்கால ஆசீர்வாதமாக மாறும். நீ துன்பத்தில் காத்திருந்தாய், ஆனால் அந்த காத்திருப்பு உன் ஆசீர்வாதத்தை பெரிதாக்கும். நீ தாமதம் அனுபவித்தாய், ஆனால் அந்த தாமதம் உனக்கு சரியான நேரத்தில் மிகப்பெரிய வரமாக வரும். சிறுவாபுரியில் ஏற்றும் வெற்றிலை விளக்கு உன் வாழ்வில் நிலையான நம்பிக்கையின் சின்னமாகும். அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதே. அது உனக்கு வெற்றி தரும். அது உன் இதயத்தை ஆனந்தமாக்கும், உன் வாழ்க்கையை வளமாக்கும். என் அன்பு குழந்தையே, உன் சிரிப்பு வானத்தில் இசையாக ஒலிக்கிறது. உன் சிரிப்பே என் மகிழ்ச்சி. நீ சிரித்துக்கொண்டே வாழ வேண்டும். உன் நம்பிக்கையே வானத்தின் வலிமை. உன் அன்பே வானத்தின் ஒளி. நீ அன்போடு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை என்றும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் உன்னை வழிநடத்துவேன். உன் முன்னால் மலை இருந்தாலும் என் அருள் அதை தாண்டிச் செல்லும் பாதையை திறக்கும். உன் பின்புறம் இருள் இருந்தாலும் என் ஒளி அதை விரட்டும். உன் பக்கத்தில் யாரும் இல்லாவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்களில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் வைரமாக சேமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைரங்கள் உனக்கு தேவையான தருணத்தில் ஆசீர்வாத மழையாக உன் வாழ்க்கையில் பொழியும். அதனால் உன் கண்ணீரை வீணானது என்று நினைக்காதே. உன் துன்பங்கள் உன்னை குறைக்க அல்ல, உன்னை உயர்த்தும் படிகளாகவே வைக்கப்பட்டுள்ளன. சிறுவாபுரி முருகனை நினைத்து நீ ஏற்றும் விளக்கு ஒரு தீப்பொறி மட்டுமல்ல, அது உன் உள்ளத்தின் நம்பிக்கையை ஒளிரச் செய்யும் சின்னம். அந்த ஒளியில் உன் வாழ்க்கையின் இருள் கரைந்து போகும். நீ அதை நம்பிக்கையோடு ஏற்றும் போது உன் இதயத்தின் பயம் அகலும், உன் உள்ளம் சாந்தியுடன் நிரம்பும். என் செல்லமே, நீ உன் வாழ்வின் சோதனைகளில் அடிக்கடி கேள்வி எழுப்புகிறாய். ஏன் என்னுடைய பாதை இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று. உண்மையை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். மலையின் உச்சியை அடைய விரும்புகிறவன் எளிதான பாதையில் செல்ல முடியாது. உயரம் பெற விரும்புகிற ஆன்மா எப்போதும் சோதனைகளால் வடிவமைக்கப்படும். நீ சந்திக்கும் சிரமங்கள் உன்னை உயர்த்துவதற்கே. அவற்றை நீ நம்பிக்கையோடு தாங்கினால் உன் வாழ்க்கை மிகுந்த ஒளியோடு மலரும். உன் வாழ்வின் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் ஒலிக்கிறது. உன் குரல் வானத்தில் தாங்கப்பட்டு என் திருவடியில் வந்து சேர்கிறது. அந்த குரலை நான் புறக்கணிக்கவில்லை. சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுகின்றன, சில வேண்டுதல்கள் நேரம் எடுத்துக் கொள்கின்றன. அந்த நேரம் உனக்கு சோர்வை தரலாம், ஆனால் அந்த காத்திருப்பு உன் ஆசீர்வாதத்தை மேலும் இனிமையாக்குகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் நம்பிக்கையே உன் வாழ்வின் உண்மையான ஆயுதம். நீ நம்பிக்கையை இழந்தால் உன் பாதை இருள் படர்ந்துவிடும். ஆனால் நீ நம்பிக்கையோடு இருந்தால் எந்த இருளும் உன்னை மூட முடியாது. நம்பிக்கை உன் இதயத்தில் ஒரு விளக்காக எரிந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பும். சிறுவாபுரியில் ஏற்றப்படும் 6 விளக்குகள் உன் ஆன்மாவின் 6 பக்கங்களையும் பிரதிபலிக்கின்றன. அவற்றில் ஒன்று உன் மனத்தை காக்கிறது, ஒன்று உன் உடலை வலிமையாக்குகிறது, ஒன்று உன் ஆன்மாவை தூய்மையாக்குகிறது, ஒன்று உன் ஆசைகளை நிறைவேற்றுகிறது, ஒன்று உன் எதிர்காலத்தை பிரகாசிக்கச் செய்கிறது, மற்றொன்று உன் கடந்த காலத்தை சுத்திகரிக்கிறது. இவைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து உன் வாழ்க்கையை முழுமையாக்குகின்றன. என் செல்லமே, நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உண்டு. ஓடைகள் பல திசைகளில் பாயினாலும் அவை அனைத்தும் கடலையே அடைகின்றன. அதுபோல உன் பாதையும் உன் விதியை நோக்கி செல்கிறது. பிறர் எளிதில் பெற்றதை நீ தாமதமாக பெறுகிறாய் என்று எண்ணாதே. தாமதம் தோல்வி அல்ல, அது வானத்தின் திட்டம். அந்த திட்டத்தில் உனக்கென சிறந்த தருணம் காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். உன் சிந்தனைகள்தான் உன் விதியை உருவாக்குகின்றன. தீய சிந்தனை உன் வாழ்வில் இருளைச் சேர்க்கும். நல்ல சிந்தனை உன் வாழ்வில் ஒளியை பரப்பும். அதனால் உன் மனதை எப்போதும் நன்மையால் நிரப்பிக்கொள். நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அவை தற்காலிகம் மட்டுமே. இன்று உன்னை அழவைத்த சோதனை நாளை உன்னை சிரிக்க வைக்கும் ஆசீர்வாதமாக மாறும். உன் வாழ்வின் வரலாறு துன்பத்தால் முடிவடையாது. அது என் அருளால் ஆனந்தமாக நிறைவடையும். சிறுவாபுரியில் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யும் உன் குரல் வானத்தில் மணித்தட்டை போல ஒலிக்கிறது. அந்த ஒலி வானத்தின் தேவதைகளை உனக்காக செயல் செய்ய வைக்கிறது. உன் பிரார்த்தனை உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கிறது. அந்த கதவுகள் வழியாக உன் ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேருகிறது.
என் அன்பே, நீ உன் வாழ்க்கையை குற்ற உணர்வுடன் வாழ வேண்டாம். நீ செய்த தவறுகள் உன்னை என் அருளிலிருந்து பிரிக்க முடியாது. என் அருள் உன் தவறுகளை விட பெரிது. உன் குற்றங்களை விட என் அன்பு வலிமையானது. நீ உன் தவறுகளை உணர்ந்து திருந்தினால் அது உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. என் செல்லமே, நீ உன் வாழ்வில் யாருக்காவது உதவி செய்திருந்தால் அந்தச் செயல் உனக்கு பல மடங்கு திரும்பும். நீ யாரின் கண்ணீரை துடைத்திருந்தால் என் கரங்கள் உன் கண்ணீரை வராமல் காக்கும். நீ யாருக்காவது மகிழ்ச்சி கொடுத்திருந்தால் நான் உன் இதயத்தில் ஆனந்தத்தை நிறுத்துவேன். உன் வாழ்க்கையின் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் முன்னால் மலை இருந்தாலும் என் அருள் அதை நகர்த்தும். உன் பின்புறம் இருள் இருந்தாலும் என் ஒளி அதை விரட்டும். உன் பக்கத்தில் யாரும் இல்லாவிட்டாலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ சிரித்துக்கொண்டே வாழ வேண்டும். உன் சிரிப்பு வானத்தின் இசை, உன் நம்பிக்கை வானத்தின் சக்தி, உன் அன்பு வானத்தின் ஒளி. நீ அன்போடு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை என்றும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் இதயம் இன்னும் மலரப் போகிறது. உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையின் இருள் நீங்கி ஒளி விரியப் போகிறது. நீ நினைத்தது நிறைவேறப் போகிறது. நீ வேண்டியது உனக்கு வந்து சேரப்போகிறது. ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன், என்றும் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் இன்னும் ஆழமாக பேசுகிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விழிக்கும் நேரத்தில் இருந்து உறங்கும் நேரம் வரை உன் ஒவ்வொரு சிந்தனையும் என் முன்னே வெளிப்படையாக உள்ளது. உன் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ரகசியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் கண்ணீரில் தாங்கிய பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். அவை அனைத்தும் வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால ஆசீர்வாதத்தின் விதையாக மாறியுள்ளது. என் செல்லமே, நீ கவலைப்பட வேண்டாம். இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நாளை உன் கண்களில் ஒளி இருக்கும். இன்று உன் இதயம் சோர்ந்திருந்தாலும் நாளை அது ஆனந்தத்தில் மலரும். இன்று உன் பாதை இருள் நிறைந்திருந்தாலும் நாளை அது ஒளியால் நிரம்பும். ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன். என் அருள் உன் வாழ்வை தாங்கி நிற்கிறது. சிறுவாபுரி முருகனை நினைத்து நீ ஏற்றும் விளக்கு உன் வாழ்வின் ஒளியாக மாறுகிறது. வெற்றிலை மீது நீ வைத்திருக்கும் பிரார்த்தனை வானத்தில் முத்தாக ஒளிர்கிறது. அந்த முத்துகள் ஒரு நாள் உன் வாழ்வின் கிரீடமாக மாறும். நீ அதை நம்பிக்கையோடு செய்து கொண்டால் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் பிரகாசமாகும். என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு நாள் நினைத்தாய், எனக்கு யாரும் துணையாக இல்லை என்று. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், நான் உன் உண்மையான துணை. மனிதர்கள் விட்டு சென்றாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் என் துணை ஒருபோதும் மாறாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன் வாழ்வின் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அஞ்ச வேண்டாம். சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையாக்க. உன் ஆன்மா ஒரு வாளைப் போல. அந்த சோதனைகள் அதை செதுக்குகின்றன. செதுக்கப்படும் போது வலி இருக்கும். ஆனால் அந்த வலியால் உன் ஆன்மா ஒளி வீசும். உன் கண்ணீரால் சுத்திகரிக்கப்பட்ட இதயம் உன் எதிர்காலத்திற்கு ஒளியாக மாறும். என் செல்லமே, நீ உன் வாழ்க்கையை குற்ற உணர்வுடன் வாழ வேண்டாம். நீ செய்த தவறுகள் உன்னை என் அருளிலிருந்து பிரிக்க முடியாது. என் அன்பு உன் குற்றங்களை விட பெரியது. நீ உன் தவறுகளை உணர்ந்து திருந்தினால் அது உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. நீ எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு சென்றாலும் என் கரங்கள் உன்னை எழுப்பும். சிறுவாபுரியில் ஏற்றப்படும் 6 விளக்குகள் உன் வாழ்வின் 6 பக்கங்களையும் ஒளிரச் செய்கின்றன. உன் கடந்த காலத்தை சுத்திகரிக்க, உன் நிகழ்காலத்தை வலிமையாக்க, உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்ய, உன் ஆசைகளை நிறைவேற்ற, உன் உடலை காக்க, உன் ஆன்மாவை தூய்மையாக்க. இவை அனைத்தும் அந்த விளக்குகளின் அருள். அவை உன் வாழ்வை முழுமையாக்குகின்றன. என் அன்பே, உன் சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். உன் சிந்தனைகள்தான் உன் விதியை உருவாக்குகின்றன. தீய சிந்தனை உன் வாழ்வில் இருளை சேர்க்கும். நல்ல சிந்தனை உன் வாழ்வில் ஒளியை பரப்பும். அதனால் உன் மனதை எப்போதும் நன்மையால் நிரப்பிக்கொள். உன் நாவை நற்குரல்களால் நிரப்பிக்கொள். உன் கைகள் நல்ல செயல்களில் ஈடுபடட்டும். இவையே உன் வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றும். நீ உன் வாழ்க்கையில் பல முறை தாமதம் அனுபவித்திருக்கிறாய். ஆனால் தாமதம் தோல்வி அல்ல. தாமதம் உனக்கு இன்னும் சிறந்ததை தருவதற்கான வானத்தின் திட்டம். பச்சை பழம் இனிப்பு தராது, ஆனால் பழுத்த பழம் இனிமை நிறைந்ததாக இருக்கும். அதுபோல் உன் ஆசீர்வாதமும் சரியான நேரத்தில் வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உன் சிரிப்பு வானத்தின் இசை. உன் சிரிப்பே என் மகிழ்ச்சி. நீ சிரித்துக்கொண்டே வாழ வேண்டும். உன் நம்பிக்கை வானத்தின் சக்தி. உன் அன்பே வானத்தின் ஒளி. நீ அன்போடு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை என்றும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
உன் வாழ்க்கையின் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் முன்னால் மலை இருந்தாலும் என் அருள் அதை நகர்த்தும். உன் பின்புறம் இருள் இருந்தாலும் என் ஒளி அதை விரட்டும். உன் பக்கத்தில் யாரும் இல்லாவிட்டாலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். சிறுவாபுரியில் என்னை நினைத்து பிரார்த்தனை செய்யும் உன் குரல் வானத்தில் மணித்தட்டை போல ஒலிக்கிறது. அந்த ஒலி வானத்தின் தேவதைகளை உனக்காக செயல் செய்ய வைக்கிறது. உன் பிரார்த்தனை உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கிறது. அந்த கதவுகள் வழியாக உன் ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேருகிறது. என் அன்பே, உன் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி விரிகிறது. உன் இதயம் ஆனந்தத்தில் மலருகிறது. உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறுகிறது. நீ நினைத்தது நிறைவேறுகிறது. நீ வேண்டியது உனக்கு வந்து சேருகிறது. ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன், என்றும் இருக்கிறேன்.